வணக்கம். 1991ல் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற டைம்ல வந்த படம் தான் குணா. அப்போ நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கு போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப 33 வருடங்கள் கழித்து என் குடும்பத்தோட, என் மனைவி 2 மகள்களோட இப்ப அந்த படம் போய் குணா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த படத்துக்கு போய் நான் பார்த்தேன். அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் இப்பயும் நான் போய் பார்த்தேன். ஏன்னா ஐ அம் எ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் கமல் சார். சரி, அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்றத உங்களுக்கு, அதாவது இந்த காலத்து பசங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு ஃபிங்கர் டிப்ல உங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கு, இன்னும் எவ்வளவோ என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கு நம்மளுடைய உள்ளங்கையில் செல்போன் வடிவத்தில். அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு இருந்தது 2 சேனல். அதில் ஒரு 3 மணி நேரம் நிகழ்ச்சிகள் தான் தூர்தர்ஷனில் ஒளிபரப்புவாங்க. வாரத்துக்கு ஒரே ஒரு தமிழ் படம், வாரத்துக்கு வெள்ளிக்கிழமையான ஒளியும் ஒளியும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 5-6 பாடல்கள். இவ்வளவுதான் எங்களுக்கும் சினிமாவுக்கும் திரைக்கும் உள்ள சம்பந்தம். அது இல்லாமல் நாங்கள் எப்பயாவது படத்துக்கு போய் சினிமா பார்த்தா தான் உண்டு. இவ்வளவுதான். அதற்கப்புறம் அப்போ இருந்ததெல்லாம் வெறும் லேண்ட்லைன். இந்த மாதிரி நினைச்சவங்களோட வேற வேற கண்ட்ரியில் இருக்கவங்களோடலாம் பேச முடியாது. ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டத்திலையும் நாம் பார்த்து அதே அளவுக்கு ரசிக்கிற மாதிரி அன்னைக்கே கமல் அவர்களும் அவருடைய க்ரூவும் சேர்ந்து இவ்வளவு அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்கன்றதை நேற்று நான் பார்த்தப்போ ரொம்ப பிரமிச்சிட்டேன். அப்போது அன்னைக்கே அந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு அட்வான்ஸாக திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு பெரிய காரணம், இந்த படம் சோட போகாமல் இன்னைக்கும் பார்க்குறவங்கக்கிட்ட அதே தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணம், இதில் பேசுகிறது எல்லாமே உணர்வு பூர்வமான விஷயங்கள் தான். அதற்கேற்ற ஒரு கதைக்களம். அந்த கதைக்களத்தில் காதல், பாசம், குடும்பம், பரிதவிப்பு, ஏக்கம், வஞ்சகம், இந்த மாதிரி உணர்வு பூர்வமான விஷயங்கள் தான் இந்த படம் முழுக்க முழுக்க இருக்கு. அதனால இன்னைக்கும் இந்த படம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ இன்னைக்கு என் பசங்களே இதை பார்த்து அவ்வளோ ரசிச்சாங்க. அதற்கு காரணம், இது ஒரு உணர்வு பூர்வமான படம். அது மட்டும் இல்லாமல் இதில் வர வசனங்கள், இசை, நடிப்பு எல்லாம் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக தரத்தோட இருந்தது தான் இன்னைக்கும் இந்த படத்தை ரசிக்க வைக்குது. சந்தான பாரதி அவர்களின் டைரக்ஷன்ல எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களுடைய வசனத்துல, வேணு அவர்களின் சினிமோட்டோகிராஃபில, இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில இந்த படம் மிகச்சிறந்த படமா அமைஞ்சிருக்கு. இசைஞானி இளையராஜாவுடைய பின்னணி இசை இதுல ரொம்ப தெய்வீகமா இருக்கும். பல இடங்கள்ல ஏதோ ஒரு உள்ளத்துக்குள்ள புகுந்து ஏதோ ஒன்று செய்யுது. சில இடங்கள்ல கண்கலங்க வைக்குது, சில இடங்கள்ல அப்படியே நம்மளே ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வுக்கு தள்ளுது. பாடல்களை பத்தி சொல்லணுமா? கண்மணி அன்போட காதல் என்ற பாடல் இன்னைக்கு வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிட்டு இருக்கிறத உங்களுக்கே தெரியும். இன்னைக்கும் குட்டி குட்டி குழந்தைங்க கூட அந்த பாட்டை ரீல்ஸ்ல ஆடிக்கிட்டு சந்தோஷமா நம்மையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் ஒட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு அப்படின்னுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்ற பாட்டு. அதுக்கப்புறம் உன்னை நான் அறிவேன், என்னை அன்றி யார் அறிவார், கண்ணில் நீர் வழிந்தால் என்னை அன்றி யார் துடைப்பார் என்ற பாடல் ஒரு அருமையான ஆறுதலான தாலாட்டு பாடல். இந்த மாதிரி படம் முழுக்க இசைஞானி வியாபித்து இருப்பார். இந்த படம் முழுக்க கமல் அவர்களுடன் இணைந்து இந்த படத்துல ரோஷினி அவர்கள் புதுமுகமா இந்த படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் எந்த படமும் நடிக்கல. இந்த ஒரு படமே போதும்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அதனால இந்த ஒரு படமே அவங்களுக்கு எத்தனையோ டிகேட்ஸ்க்கு பேர் சொல்லும் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அப்பயே இருந்ததோ என்னமோ தெரியாது. அதனால அவங்க அதுக்கப்புறம் நடிக்கல. ஆனால் புதுமுகம் என்ற ஒரு எண்ணமே வராத அளவுக்கு அவ்வளவு ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜனகராஜ், வரலட்சுமி அவர்கள், எஸ்பிபி, ரேகா, கிரீஷ் கார்னாட், சரத் சக்சேனா போன்ற அனைவரும் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. கமல் அவர்களுடைய தோற்றத்தை பத்தி நம்ம முதல்ல பேசணும். இந்த படத்துல கமல் முழுக்க முழுக்க ஒரு கருமையான ஒரு நிறத்துல இருப்பாரு. ஒரு நாள் 2 நாள் ஷூட்டிங்லங்க படம் முழுக்க இந்த மாதிரி தான் வரணும். ஏன்னா அவர் படம் முழுக்க இப்படிதான் இருப்பார். அவர் தோற்றமே ஒரு கருமையான தோற்றம். அப்போ பல மாதங்கள்
அவர் இந்த மேக்கப்பை போட்டிருக்கணும் இல்லையா? என்ன மாதிரியான ஒரு டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்காக இருந்திருக்கும்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மன பிறழ்வு ஏற்பட்டவர்கள்லாம் தலை கொஞ்சம் ஒரு அன்ஷேப்பாக இருக்கும், அன்சைஸாக இருக்கும். அதற்கேற்ற மாதிரி அவருடைய முடி கொஞ்சம் தலையை நீட்டாக காமிக்கிற மாதிரியான அவருடைய ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இணைந்த புருவங்கள், ஒல்லியான தேகம். அப்போல்லாம் இந்த உடம்பை குறைக்கிறது ஏற்றதுலாம் எந்த நடிகருக்கும் தெரியாது. முதல்ல அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சவர் கமல் அவர்கள் தான். இந்த படத்துக்காக 10 கிலோ வரைக்கும் அவர் குறைச்சார். இது தோற்றத்தை பொறுத்த வரைக்கும். நடிப்பை பொறுத்த வரைக்கும் அதுவரை நமக்கு நடிப்பின் ஒரு பல்கலைக்கழகமாக தெரிஞ்சவர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். அவருடைய சாயலே இல்லாமல் இவர் ஒரு புதிய பரிமாணத்தில் மிகச் சிறப்பாக மிரட்டி இருப்பார் இந்த படத்துல. அந்த காலகட்டத்தில் இதை பார்த்த அனைவரும் பல நாள் தூங்கவே இல்லை. இந்த படத்தினுடைய கதை, அவருடைய நடிப்பு, வசனங்கள் இதெல்லாம் எங்களை பல நாட்கள் தூங்க விடலை. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான படைப்பு அந்த காலகட்டத்துக்கு. இப்பயே இவ்வளோ நல்லா இருக்குன்னா அந்த காலகட்டத்துக்கு அது எப்படியாப்பட்ட ஒரு படைப்பாக இருந்திருக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் படம் சரியாக ஓடவில்லை. இதற்கு காரணம் இந்த மாதிரியான படைப்பை அதிகம் பேர் விரும்புவதில்லை. எல்லாரும் ஜனரஞ்சகமான படங்களை தான் விரும்புகிறாங்க. அதனால இந்த படத்தை புரிஞ்சிக்கக்கூடிய, இதை கொண்டாடக்கூடிய அந்த ரசிப்புத்தன்மை அப்பெல்லாம் ரொம்ப குறைவு. ஆனால் இன்னைக்கு உலக படங்கள் பல நம்ம பார்க்குறோம். அதனால நம்மளுடைய ரசிப்புத்தன்மை வளர்ந்துருக்கு. அதனால இப்பயும் என் பசங்க மட்டும் இல்லை, இந்த ஜெனரேஷன் பசங்க நல்ல படங்களை விரும்புகிறாங்க, அதை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அதனால இந்த படம் சரியா ஓடலை. ஆனால் எங்களை போல சில பேர் இந்த படத்தை நாங்கள் கொண்டாடணும். அப்பயே இந்த படத்துக்கு போட்டியா ரஜினி அவர்களின் தளபதி ரிலீஸ் ஆகிருந்தது. அதற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அது மணிரத்னம் டைரக்ஷன்ல 2 சூப்பர் ஸ்டார்கள், ரஜினி மற்றும் மம்முட்டி அவர்கள். இசைஞானியுடைய 5 பாடல்கள் 5மே பெரிய ஹிட்டு. ஸோ இந்த தளபதி என்ற ஒரு புயல்ல குணா என்ற அந்த தென்றலை அடையாளம் காண கொள்ள முடியாமல் அதை மிஸ் பண்ணிட்டாங்க ஜனங்க. இந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் ரொம்ப வித்தியாசமாகவும் நேர்த்தியாகவும் பிரமிக்கும் வகையிலையும் படம் பிடிச்சிருப்பாங்க. ஒரு சீன் அதற்கு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு ரூம்குள்ள கமல் சுத்தி சுத்தி வசனம் பேசுவாரு. கூட கிரீஷ் கார்னாட் இருப்பாரு. அவர்கிட்ட தான் பேசுவார். இவர் மட்டுமே பேசுறது கூட வேற. ஸோ டைமிங் பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நடுநடுவில் அவர் சில கேள்விகள் கேட்பார். அவர்கிட்ட இவர் பேசுவார். அது இல்லாமல் இவர் நிறைய பேசிக்கிட்டே சுற்றுவார். அந்த சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு சின்ன ரூம் தான். அதுக்குள்ளே சுற்றி 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 இந்த வசனங்களை மறக்காம அந்த உணர்ச்சியோட பேசணும். கிரீஷ் கார்னாட் கேட்குற கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்னா அந்த டைமிங்கையும் பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நடிப்பு நீங்கள் அதை பார்க்கும்போது அது உணரலைன்னா உங்களால் இந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இப்போ நான் சொல்லும் போது உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சிக்கலான ஒரு காட்சியில நடிக்கணும்னா எவ்வளவு சிரமம். அதை அவ்வளவு அழகா பண்ணியிருப்பார் கமல். அதற்கு இந்த காட்சி சிறப்பாக வர்றதுக்கு ஒரு காரணம் நம்ம சினிமோட்டோகிராஃபர் வேணு அவர்கள். அந்த காலத்துலலாம் இப்பெல்லாம் மோக்கோ போட் அது இதுன்னு நிறைய சிறப்பான கேமராக்கள் தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. அப்போ அப்படி கிடையாது. எல்லாம் மேனுவலாக தான் பண்ணணும். ஸோ ஒரு ரிவால்விங் ட்ராலியில் படுத்துக்கிட்டு இவர் சுற்றி சுற்றி வசனம் பேச பேச அவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதை ஷூட் பண்ணியிருக்கார். ஸோ நம்ம ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், நம்ம தலைலாம் சுற்றும், வாந்தி வர மாதிரி இருக்கும். அவர் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தால் இந்த காட்சியை அது பல டேக்கும் போயிருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் டேக்கில் அந்த ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டு சுற்றுறது வேற விஷயம். ஆனால் அந்த கேமரா லென்ஸ் வழியாக சுற்றிக்கிட்டே ஒரு காட்சியை பார்க்கணுன்னும் போது அது எவ்வளவு சிரமமான காரியம் என்பது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான கோணங்களில் இந்த படம் ஃபுல்லாக படம் பிடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன் மட்டும் இல்லை, கமல் படம் முழுக்க நிறைய சீனில் பின்னி எடுத்திருப்பாரு. மிகவும் நேர்த்தியான பிரமிக்க வைக்கும் நடிப்பு. படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பேச வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷன். ஒரு 60-70 ஆண்டு கால பழமையான சிதலம் அடைந்த ஒரு சர்ச் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. அது எங்கே போட்டிருப்பாங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட், கொடைக்கானலில் உள்ள ஒரு வியூ பாயிண்ட்ல போய் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் அங்கே செட்டு போடுறதெல்லாம் பெரிய கஷ்டம். அது ஓகே இருக்கட்டும். ஆனால் அந்த செட்டு புதுசாக ஒரு கட்டிடத்தை, ஒரு சர்ச்சை வடிவமைக்கிறது சுலபம். ஆனால் ஒரு 50-60 ஆண்டு காலம் பராமரிப்பே இல்லாமல் சிதலம் அடைந்த ஒரு சர்ச்சை
கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றது என்பது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல. அத அவ்வளோ தத்ரூபமா பண்ணியிருப்பாரு ஆர்ட் டைரக்டர். அதற்கப்புறம் குணா குகை. அதுவரைக்கும் டெவில்ஸ் கிச்சன் என்ற பேர்ல வழங்கி வந்த குணா குகை இந்த படத்துக்கு அப்புறம் குணா குகையாகவே மாறிடுச்சு. அதுவே இந்த படத்துக்கான பெரிய வெற்றி. இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு அது அந்த பேர்ல தான் வழங்கப் போகுது. அதனால இந்த படத்தினுடைய புகழும், கமலுடைய புகழும் என்றென்றும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப இருக்கிற வசதிகள்லாம் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே அந்த குகைக்குள்ள இறங்கி முழு க்ரூவும் அதுக்குள்ள போயி பல நாட்கள் ஷூட்டிங் நடத்துனது என்பதெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும் அதெல்லாம் செய்றதுக்கு. அதெல்லாம் செஞ்சு நம்மள அசத்தியிருக்காங்க குணா படக்குழுவினர். அடுத்து பாராட்ட வேண்டிய விஷயம் ஸ்டன்ட்ஸ் அண்ட் சேசிங் சீன்ஸ்லாங்க. ஒரு 33 வருடங்களுக்கு முன்னாடி வந்த படம்னே தோணல. அந்த சேசிங்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. சண்டைலாம் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமா ஒரு இயல்பான சண்டைகள் தான். இந்த படத்தினுடைய கதை ரொம்ப சிம்பிள். ஆனா ஏன் ஜனங்களுக்கு புரியாம போச்சுன்னே தெரியல. ஒரு மனநலம் குன்றிய ஒரு இளைஞன் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், தனக்குன்னு ஒருத்தி வருவா அப்படின்னு நம்புறான். அந்த நம்பிக்கைக்கு காரணம் அவன் மனநிலை சரியில்லாத ஒரு காப்பகத்துல இருக்கும்போது, அங்க இருக்கிற ஒரு பெரியவர் அவன்கிட்ட இதே மாரி சொல்லி, சொல்லி அவனுக்கு அந்த நம்பிக்கை வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து ஒரு தெய்வ பிறவி. உனக்காக வந்து அபிராமியே வருவா. நீ அவள வந்து பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா, உனக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையும்." இப்படிலாம் அவரு சொன்னதுனால, அது இவன் மனசுல பதிஞ்சு, அவன் அதே ஒரு எதிர்பார்ப்போட வாழறான். அந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்ற மாரி ஒரு பெண்ண பார்க்குறான். அந்த பெண்ண காதலிக்கிறான். அவள பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு அவள அவள கடத்தி எடுத்துட்டு போய் வச்சுக்கிறான். ஆரம்பத்துல குணாவ வெறுக்கிற அந்த பெண் நாளடைவுல அவனுடைய தூய்மையான அன்பையும், தனக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அவனுடைய காதலையும் புரிஞ்சுகிட்டு, அவளும் காதலிக்க ஆரம்பிக்கிறா. இந்த படத்த போய் தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு 33 வருடங்களுக்கு அப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க அப்ப பல பேர் பிறந்து கூட இருக்க மாட்டீங்க. இப்போ இந்த படத்த தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பயன்படுத்திக்கோங்க. மிகச்சிறந்த படம். பார்த்து நம்ம பெருமைப்படணும். இந்த மாரி ஒரு படத்த இவ்வளோ முன்கூட்டியே நம்ம தமிழ்ல எடுத்திருக்காங்க அப்படின்றத நினைச்சு பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல படம். இதே படத்த தான் கொஞ்சம் முக்கோண காதலா மாத்தி எடுத்திருந்தார் செல்வராகவன். அதுதான் காதல் கொண்டேன். அது 22 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. அதனால படம் கொஞ்சம் வெற்றியும் பெற்றது. இந்த படத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல புதுசா பார்க்கிறதா இருந்தா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. வணக்கம்.